நானும் என்ற நண்பர்கள் எல்லாம் வந்து நாங்கள் வருவோம். வந்த நேரத்தில் அதான் கடைசியாக வந்து வாசிக்கூடாது. நிறைய இடத்துல வந்து டிராவல் பண்ணுறேன், நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்கிறேன், நிறைய பாஷைகள் வந்து கற்றுக்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து உகந்ததாக வந்து அமையும். சொல்கிறேன் பாசிக்கூடா வீட்டில் நிற்கிறோம், ஆனால் ஒரு வெள்ளக்கார பிள்ளைய கூட காணலை. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த பிரிட்டிஷா என்ன கதைக்கிறேன்னே வருது. லைஃப் அண்ட் ஷோர்ட், அந்த ஷோர்ட்டான லைஃப்பை வந்து ஃபுல்லாக வந்து எவ்வளோக்கு என்ஜாய் பண்ணலுமோ அவ்வளோவுக்கு பண்ணுங்க, எவ்வளோவுக்கு வந்து ஃபன் பண்ணலுமோ பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் ஆர்ஜே கணேசன், இது உங்கள் ஆர்ஜே கனி ப்ளாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டம் பாசிக்குடாவில் தான் நிற்கிறோம். என்னதுக்காக அப்படின்னு சொல்லிட்டோம்னா பாசிக்குடா கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம், பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ அமைய போகுது, உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அமைய போகுது. இந்த வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் முதல் தரம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்கு போவோம். சரி மகளே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். பார்த்தாலே வந்து விளங்கும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மக்கள் கூட்டம் வந்து அலைமோதுறாங்க. நாங்கள் வந்து ஏர்லியாக தான் வந்தோம், காலையில் நேரத்தோடய வந்தோம். ஆனாலும் வந்து அவ்வளோ ஒரு சனம் வந்து இங்கே வந்து நிற்கிது. எல்லாத்தையும் வந்து ஃபன்னான ஒரு வீடியோ அமைய போகுது, வாங்க பார்ப்போம். சரி மகளே, என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால் இந்த பாலத்தை வந்து பார்த்தோன்னே இது வந்து இப்படி இல்லை முந்தி. இதுக்கு வந்து போட் மயில் அமைச்சிருக்கிறாங்க தண்ணி போகிறதுக்கு. ஆனால் முந்தி அப்படி இல்லை, இது கொஞ்சம் உயரமாக இருந்தது. அதில் வந்து நானும் என்ற நண்பர்கள் எல்லாம் வந்து நாங்கள் வருவோம். வந்த நேரத்தில் அதான் கடைசியாக வந்து வாசிக்கூடாது. வந்த நேரத்தில் வந்து இதில் இப்படி எல்லாம் ஓடி விளையாடி பெரிய ஃபன்னெல்லாம் எடுத்து தான் வந்து நாங்கள் தெரிஞ்சினாங்க. வாங்க அதையும் வந்து காட்டுறோம். உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக வந்து மாறிச்சு இப்போ. இது முந்தி வந்து அப்படி இல்லை, முந்தி வந்து நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வந்து இல்லை. ஆனால் இப்போ வந்து உள்ளே விட இங்கே தான் வந்து கூட டூரிஸ்ட் வந்து வார எதுன்னு சொன்னால் இப்போ பாசிக்குடா கடற்கரையை வந்து நம்ம சொல்லலாம். பார்த்தாலே தெரியும் இவ்வளவு மக்கள் கூட்டம் வளம் போதுறாங்க. எல்லாருமே வந்து எங்களை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, ஆனா நாங்க ஃபோக்கஸ் பண்ணல. நாங்க வந்து வெறுமனே ஒரு வெள்ளைக்கார பிள்ளைகளை மட்டும் தான் பார்த்து இருக்கிறோம். இங்க வந்தா சும்மா ஃபன் தானே, ஜாலி என்டர்டைன்மெண்ட். வீட்லயே வந்து சும்மா கிடக்காம வாங்க வெளியில வாங்க, வந்து பாருங்க உலகத்தை. வெளி உலகம் பெருசா இருக்கு. நான் சொல்றேன், நானே இப்ப இந்த யூடியூப் சேனல் தொடங்கினதுக்கு பிறகுதான் வந்து நிறைய இடத்துல வந்து டிராவல் பண்றேன், நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்றேன், நிறைய பாஷைகள் வந்து கற்றுக்கொள்றதுக்கு ட்ரை பண்றேன். ஏன்னு சொன்னா அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து உகந்ததாக வந்து அமையும். இப்போ வந்து நாங்கள் வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து பீச்சுக்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் இங்கிலீஷ் வேர்டு. அதுக்காக 2 வேர்ட்ஸ் வந்து பாடமாக்கிட்டு வந்திருக்கிறேன். அதை வந்து நான் இங்க வந்து வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல வந்து சொல்லி காட்டுறேன். நாட்டையும் வந்து கேட்போம். பாருங்க, குட்டி கோபா என்ற மாதிரியே வந்து இருக்கீங்க. உண்மையா பாசுக்கூடான்றதை விட குட்டி கோவா அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் ஒரு பிளான் இருக்கு. கோவாவுக்கும் போவோம் நம்ம. இப்ப பார்த்தோம்னா நாங்க என்ன சொல்றோம், பாசுக்கூடா வீட்டுலாம் நிக்கிறோம், ஆனா ஒரு வெள்ளக்கார பிள்ளைய கூட காணல. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த பிரிட்டிஷா இங்க எங்களுக்கு வட்டருக்கும் பள்ளியில தெரியுமா, அப்படிதான் இருக்கு. ஏன்னு சொன்னா கஷ்டப்பட்டு ஒரு 2 இங்கிலீஷ் பாடம் ஆகிறதுக்கு விடிய பாடமாக்கி வந்தும் ஒரு வெள்ளக்கார பிள்ளைகளையும் காணல. அப்ப இப்படி நம்ம என்ன செய்யற? வாங்க தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். ஆனா வெள்ளக்கார பிள்ளை வருமா இல்லையாண்டா சரி, இந்த வாங்க பார்ப்போம். நம்ம என்ன விளக்கம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆளை வந்து சந்திச்சேன் நேற்று. அப்ப அவர் வந்து கழிச்சிட்டு போக வேணாரு. அவருக்கு இப்ப 30 வயசாம். என்னன்னு சொன்னா அவர வேலையை வந்து தொடங்கி எடுக்கிறதுக்கு, அதாவது வந்து அது நிலையான, அதாவது எந்த ஒருவர காசும் இல்லாம அவர தொழில சுய தொழில வந்து தொடங்கி எடுக்கிறதுக்கு அவருக்கு 25 வயசு ஏற்படுதான். அதாவது 25 வயசு ஆகிதான். திரும்ப அவர் அந்த தொழிலை வந்து தக்க வச்சு கொள்றதுக்கு 4 வருஷம் வந்து என்ன சொல்ற கடுமையா வந்து உழைச்சி அவர் ஒரு ஸ்டாண்டுக்கு வந்தாதான் இப்ப 30 வயசாம். அவர் சொல்றாரு அவரோட வாழ்க்கையில அறவாசி வந்து கடந்துது அப்படின்னு சொன்னாரு. அப்ப இனி இருக்கிற காலம் என்னத்துக்கு என்றவன் அதை என்னத்துக்காக சொல்றேன் அப்படின்னா, லைஃப் அண்ட் ஷோர்ட், அந்த ஷோர்ட்டான லைஃப்பை வந்து ஃபுல்லா வந்து எவ்வளவுக்கு என்ஜாய் பண்ணலுமோ அவ்வளவுக்கு பண்ணுங்க, எவ்வளவுக்கு வந்து ஃபன் பண்ணலுமோ பண்ணுங்க.
எங்கெல்லாம் வந்து சுற்றி திரியணும் விரும்புகிறீங்களோ அங்கெல்லாம் வந்து சுற்றி திரியுங்க. எல்லாம் என்ன கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை ஆயிருக்கும், மற்றும்படி என்ன என்ன ஒரு கஷ்டம் இருக்க போகுது. லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாகரமா லைஃப்பை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருப்திகரமாக வந்து வாழுங்க. அதைத்தான் வந்து சொல்கிறேன். வாங்க. பார்த்தாலே வந்து எல்லாருமே வந்து கடலுக்குள்ள வந்து நிற்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறேன், வெளியில் வந்து இருந்தாலும் கொஞ்சம் கதைச்சு நான் பார்த்துருக்கலாம். ஆனால் கடலுக்கு நிற்கிறதுல வந்து நம்ம வந்து ஒன்றும் கதைக்கலாமே இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ஹாய் ஹாய் என்ன ஹலோ. கடைசி ஒரு காய்களோ தான் வந்து சொல்ற அளவுக்கு வந்து வந்து ஏன்னா அடுத்த இங்கிலீஷ் வந்து என்ன சொல்றேன் எங்களுக்கு. ஆனா அவன் அப்பாவோட நான் வந்துருக்காங்க சரியான அடியில போகுது. ஆனா என்ன என்ன என்னடா சொல்றா. அப்ப அப்படி போகுது நம்ம வாழ்க்கை. நினைச்சா கவலை காய்ச்சா மன வருத்தம் என்ன செய்யறேன்னு தெரியல. என்ன கதைக்கிறே வருது. இருந்த ஒரு 4 வெள்ளக்கார புள்ளைய அதையும் கோட்டை விட்டுட்டோம். கிட்ட போனோடனே மறந்தே போகுது. என்ன கதைக்க வாரான்னு கூட மறந்து போகுது. அப்ப என்னத்துக்கு நம்மளுக்கு அந்த இது பாத்தீங்கன்னா தெரியும் மக்களே. இப்ப என்னன்னு சொன்னா ஃபன் பண்ற அப்படின்னு சொன்னா வெள்ளக்காராக்கள் ஃபெஸ்ட், அடுத்து வந்து சிங்களாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வந்து உழைக்கிறோம் ஃபன் பண்றோம், உழைக்கிறோம் சாப்பிட்றோம், உழைக்கிறோம் ஃபன் பண்றோம். அப்படிதான் வந்து அவங்களோட ஒரு தோட்டு வந்து அப்படிதான். இங்க வந்து பார்த்தாலே வந்து இது வந்து ஒரு முழுக்க ஒரு தமிழ் ஏரியா பாசக்கூடாது. ஆனா இங்க வந்திருக்க எல்லாருமே வந்து சிங்களாக்கள், சிங்கள மக்கள் எல்லாமே வந்து இது ஆக்கள். ஏன்னா அப்படி அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஃபன் என்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி முழுசா வந்து தெரியுமே. சரி மக்களே, இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோவில் என்னடா காணிங்க அப்படின்னு சொன்னா நல்ல சுவாரஸ்யமான காட்சிகள், அதே போல கதைக்க முடிஞ்ச இடத்துல வந்து கதைச்சோம். நிறைய பேரோட கதைப்போம் அப்படி ஒன்று பிளான் ஒன்று இருந்தது. ஆனா அதுக்குரிய எங்களுக்கு யாக்கள் வந்து செட் ஆகலை. சிங்களம் வந்து சரியா, ஆனா இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும். ஆனா அதை கதைக்கிறதுக்குரிய ஆட்கள் வந்து வரல. சரி ஓகே, அதோட வந்து நாங்க வந்து இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து போய் நாங்க அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். பாய்.